Hi friends, இன்னைக்கு சிம்பிளா ரேஷியோல இருந்து ஒரு சம் பார்க்கலாம். In this school, boys and girls ratio is 7:5. Total number of students in this school is 1200. Then find the number of boys அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஸ்கூலில் மொத்தம் 1200 பேர் இருக்காங்களாமா. அதில் பாய்ஸோட கவுண்ட் என்னங்கிறது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் உண்டான ரேஷியோ 7:5. ஃபஸ்ட்டு ரேஷியோனா என்ன? ரேஷியோங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளிஃபைட் ஃபார்ம். பாய்ஸோட கவுண்ட்டையும் கேர்ள்ஸோட கவுண்ட்டோட ஒரிஜினல் ஃபார்மை சிம்பிளிஃபை பண்ணி தான் எனக்கு இங்கே ரேஷியோவை தந்திருக்காங்க. இப்போ நான் ஆன்சர்லேருந்தே போகிறேன்னு வச்சுக்கோங்க. 700 500 700 பாய்ஸ் 500 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ 700 500 அதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். சிம்பிளிஃபை பண்ண என்ன ஒரு 2 0 கேன்சல் ஆச்சுன்னா ஸோ எனக்கு 7:5, அதாவது 100ஆல் நான் ரெண்டையும் கேன்சல் பண்ணியிருக்கேன். 7:5 வந்துருச்சு. அப்போ நான் எனக்கு ஒரிஜினல் ஃபார்ம் கொண்டு வரணும்னா என்ன பண்ணுவீங்க? 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 100 கால்குலேட் பண்ணணும். அதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இங்கே எழுதியிருக்கும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நான் 7x, இங்கே ஏன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்? ஏதோ ஒரு நம்பரால் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, அதனால் நான் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ப்ளஸ் 5x ஈக்குவல் டு 1200. அப்போ நான் இந்த எக்ஸ் கண்டுபிடிக்கணுமா? எக்ஸ் கண்டுபிடிச்சா 12x ஈக்குவல் டு 1200, எக்ஸ் ஈக்குவல் டு 1200 டிவைடட் பை 12, x ஈக்குவல் டு 100. ஸோ பாய்ஸ் கவுண்ட் கேட்டாங்க, என்ன பண்ணணும்? 7ஓட அந்த எக்ஸை மல்டிபிள் பண்ண 100 மல்டிபிள் பண்ணால் எனக்கு 700 கிடைக்கும். இதே கேர்ள்ஸ் கவுண்ட் கேட்டாங்கன்னா 5ஓட அந்த எக்ஸை மல்டிபிள் பண்ணால் 500 கிடைக்கும். இது எது? ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணியிருக்கு. இதே ஒரே ஸ்டெப்பில் டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி லாஜிக்கலாக திங்க் பண்ணோம்னா நம்மளால ஒரே ஸ்டெப்பில் சால்வ் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் ரேஷியோ எனக்கு 7:5. இதை நான் ரேஷியோவாக பார்க்காம இதுதான் என்னோடய ஒரிஜினல் கவுண்ட்டுனே நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு என்ன எடுத்துக்குவீங்க? பாய்ஸோடது 7 பேர் இருக்காங்க, கேர்ள்ஸ் மொத்தம் 5 பேர் இருக்காங்க. அப்போ நான் அந்த கிளாஸில் மொத்தம் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? அந்த ஸ்கூலில் 12 பேர் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த 12ஐயும் கொஸ்டினில் கொடுத்துருக்க அந்த 1200 நான் கம்பேர் பண்ண போகிறேன். எப்படி? இந்த 12 தான் 1200. அப்போ நான் 7 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா பாய்ஸோட கவுண்ட் 7. ஸோ 7 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா எனக்கு ஆன்சர் கிடச்சிடும். டைரக்ட் மெத்தடில் சால்வ் பண்ணால் எனக்கு 700 கிடைக்கும். டைரக்ட் மெத்தட் இதுக்கு முன்னாடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். ஸோ இதே கேர்ள்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஒன்றும் இல்லை, அதே தான் 12 தான் 1200. ஸோ கேர்ள்ஸ் வருது 5 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ஸோ எனக்கு 500 கிடைக்கும். இவ்வளோ பெருசு எழுதுறதுக்கு நம்ம ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,